ஐபிஎல் 2026 ஆரம்பமே சிஎஸ்கேக்கு வந்து ஒரு சோகமான விஷயமா இருக்கு. அப்படி என்னதான் நடந்துச்சு, ஆப்புக்கு மேல ஆப்பா இருக்குங்க சிஎஸ்கே டீமுக்கு. அப்படி என்ன பிரச்சனை சிஎஸ்கே டீம்ல அப்படின்னு பார்க்கும்போது ஏகப்பட்ட இன்ஜுரி கன்சர்ன்ஸ், ஏகப்பட்ட அவுட் ஆஃப் ஃபார்ம் பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. சோ என்னென்ன விஷயங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ நம்பர் 1 நாதன் எலிஸ். ஸோ நாதன் எலிஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும் டேலண்டான ஆஸ்திரேலியன் பவுலர். ஸோ சிஎஸ்கே நம்பி அவர் எடுத்தாரு, பட் அவருக்கு இன்ஜுரியில இருக்காரு. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு செட் பேக்கா இருக்கு. நெக்ஸ்ட் அடுத்த ஜடேஜான்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ண பிரசாந்த் வீர், அவருக்குமே இப்ப இன்ஜுரி ஆயிருக்கு. நெக்ஸ்ட் அவுட் ஆஃப் ஃபார்ம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல இருக்குது சஞ்சு சாம்சன். நியூசிலாந்து சீரீஸ்ல நீங்க பாக்குறீங்க எல்லா மேட்ச்லயும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ இப்படி ஒரு அவுட் ஆஃப் ஃபார்ம் பிளேயர் வந்து டாப் ஆர்டர்ல இருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல்ல வந்து ஒரு அவுட் ஆஃப் ஃபார்மா இருந்தாலும் ஒரு திருப்பி ஃபார்முக்கு வருவார். பிகாஸ் 14 மேட்சஸ் பக்கம் அவருக்கு சான்ஸ் கிடைக்கும் போது நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு அவருக்கு வாய்ப்பு இருக்கு. நம்பர் 2 ஃபோர்ப்ஸ் நம்பி சிஎஸ்கே எடுத்தாங்க. பட் நியூசிலாந்து இப்ப பாத்தீங்கன்னா இந்தியா கூட ஃபோர்ப்ஸ் ஏகப்பட்ட ரன்ஸை கொடுத்துட்டாரு. சோ இப்படி இருந்தாருன்னா ரொம்ப கஷ்டம். நெக்ஸ்ட் மேட் ஹென்ரி பாத்தீங்கன்னா இப்ப அவுட் ஆஃப் ஃபார்ம்ல தான் இருக்காரு. என்ன நடக்குது, 2 நியூசிலாந்து பவுலர்ஸ் எடுத்தாங்க. ஹென்ரி ஃபோர்ப்ஸ் 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஒரு பிரச்சனையா இருக்கு சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் டாப் ஆர்டர்ல நீங்க பார்க்கும்போது ஆயுஷ் மேத்ரி, அவருமே ஒரு அவுட் ஆஃப் ஃபார்ம்ல தான் இருக்காரு. பெருசா வந்து ஒரு இப்போ நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. சோ டாப் ஆஃப் ஆர்டர்லயும் பிரச்சனை, மிடில் ஆர்டர்லயும் பிரச்சனை, பவுலிங்லயும் பிரச்சனை. என்ன நம்ம ஆக போது தெரியல சிஎஸ்கே டீமுக்கு. பட் எல்லாருமே அந்த டைம்ல ஃபார்முக்கு வந்துட்டு இன்ஜுரி ஆன பிளேயர்ஸ்க்கு இன்ஜுரி சரியாயிடுச்சு அப்படின்னா வேற லெவல் டீமா இந்த வருஷம் சிஎஸ்கே டீம் வந்து இருக்கும்னு நான் சொல்றேன். உங்களோட கமெண்ட்ஸ் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.